Hi, next class la பார்க்க போறது multiplication of integers வந்து பார்க்க போறோம். multiplication of integers sums பார்க்கிறதுக்கு முன்னாடி அதுல ஒரு 4 important property இருக்கு. அது ஒவ்வொண்ணா என்னன்றதை பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய property பேரு closure property. closure property means என்ன அப்படினா for any two integers நம்ம ரெண்டு integers எடுத்துக்கலாம். a, b இந்த a, b ரெண்டு integers multiply பண்ணா ஒரு வேல்யூ வரும். a multiply b வேல்யூ வரக்கூடிய வேல்யூஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்டிஜர்ஸாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். மீன்ஸ் என்ன அப்படின்னா a, b பிலாங்ஸ் டு வந்து இசட் a மல்டிப்ளைஸ் இஸ் ஆல்சோ அண்ட் இன்டிஜர்ஸ். ரெண்டு இன்டிஜர்ஸை எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூஸும் கண்டிப்பாக ஒரு இன்டிஜர்ஸாக தான் இருக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. For any three integers a, b, c such that a multiply b multiply c equal to a multiply bracket of b multiply c. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு இன்டிஜர்ஸை ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டு இன்டிஜர்ஸை மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூணாவது இன்டிஜர்ஸோடு மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூஸும் இது லெஃப்ட் சைடில் ஈக்குவல் டு இந்த சைடு ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் இன்டிஜர்ஸை அப்படியே வச்சுட்டு b multiply c செகண்டையும் தேர்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுமே சேமாக வந்தது அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபைடு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தேர்டு வந்து நம்ம பார்க்க போகிறது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் ஃபார் எனி டூ இன்டிஜர்ஸ் a b such that a multiply b equal to b multiply a. that is வந்து a multiply b அப்படியே ரிவர்ஸ் போட்டு மாற்றி போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் வரக்கூடிய வேல்யூஸ் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். இதுக்கு பேர் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த் ஒன் நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஃபார் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஃபார் எனி இன்டிஜர்ஸ் a such that a multiply 1 equal to 1 multiply a equal to a. அதாவது ஒரு இன்டிஜர்ஸை ஒன்றால் மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூஸும் ஒன்றே மாற்றி போட்டு பண்ணுறப்ப 1 multiply a equal to கண்டிப்பாக என்ன வரணும் அப்படின்னா அந்த இன்டிஜர்ஸாக தான் வரணும். இதில் இப்படி வந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. எப்பயுமே மல்டிப்ளிகேஷனில் ஒன்றுன்றது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வரும். வேர் ஒன் இஸ் த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஓவர் அடிஷன்ஸ். அதாவது ஃபார் எனி த்ரீ இன்டிஜர்ஸ் a, b, c a மல்டிப்ளை b ப்ளஸ் c. இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஈக்குவல் டு a மல்டிப்ளை b ப்ளஸ் a multiply c. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளை பண்ணுறப்ப ரெண்டு இன்டிஜர்ஸுமே சேம் சைனாக இருந்துச்சுன்னா ஈவன் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் சரி இல்லை பாசிட்டிவாக இருந்தாலும் சரி வரக்கூடிய நம்ம சைன் என்ன போடணும் அப்படின்னா ப்ளஸ் தான் போடணும். செகண்ட் ஒன்று வந்து ஒரு இன்டிஜர்ஸ் ப்ளஸ்லையும் இன்னொரு இன்டிஜர்ஸ் நெகட்டிவில் இருந்தால் வரக்கூடிய ஆன்சர் வந்து நம்ம மைனஸ் தான் போடணும். அதே மாதிரி தான் மைனஸ் மல்டிப்ளை ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூவாக இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.